இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
ஒரு கரங்களை தட்டி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாக எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க? வாஞ்சி இல்லாமல் நான் உங்களை விடுவிக்க மாட்டேன் என்றான் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. என்னிடத்தில் ஒருவன் வாஞ்சியாக இருந்தால் அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருந்தால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு வாஞ்சி இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவர் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறதுக்கு முன்பாக எத்தனை பேருடைய கரத்திலே பைபிள் இருக்கிறது? நல்ல பைபிளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இந்த வேதம் நம்முடைய கரத்தில் வருவதற்காக எத்தனையோ பேர் ரத்த சாட்சியம் அறித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதற்காக நம்ம ஆண்டவர் கலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கிட்ட நோட்ஸ் இருக்குது? எல்லாருக்கிட்டையுமே நோட்ஸ் என்ன பண்ணோம்? எழுதி ஒரு 52 வாரம் மெசேஜையே உங்களுடைய அலமாரியிலே வைத்திருங்கினால் பின்னாடி வர சந்ததிக்கு நீங்கள் அந்த சொத்து சேர்த்து வைக்கிறீங்க. அல்லேலூயா. நோட்ஸ் எடுக்கும் போது உங்களுடைய சிந்தனை சிதறப்படாது. புரியுங்களா? சிந்தனை சிதறப்படாது இருப்பதுக்கும் உங்களுடைய எண்ணங்கள் இங்கே அலையும் மோதாது பிடிக்கும், உங்களுடைய யோசனைகள் உங்கள் வீட்டு பக்கம் போகாது பிடிக்கும். வசனங்கள் என்ன செய்யணும்? கவனமாக கேட்கணும். உங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பண்படுத்தப்பட்ட இருதயமாக இருக்கணும். அதெல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வசனம் நேரடியாக இருதயத்துக்கு போயிட்டு வேலை செய்யாது. அல்லேலூயா. அதனால் நம்முடைய இருதயத்தை எப்படி வச்சுக்கணும்? பண்படுத்தப்பட்ட ஒரு நல்ல இருதயமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இருதயம் என்பது நமக்கு அங்கிருந்து தான் நம்முடைய வாயின் வார்த்தைகள், பேச்சுகள், சொல்லலாம் எப்படி வருது? இருதயத்தின் நிறைவு வாய் பேசிக்கொண்டே இருக்கும். புரியுங்களா? வேதத்தில் மூளை நிறைவு வாய் பேசும் சொல்ல இயேசு சொன்னார், உங்களுடைய இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்போது இருதயத்தில் வசன நிறைப்பு இருந்தால் பிசாசு பயப்படுவான், மக்கள் மனம் திரும்புவார்கள். யாராவது உங்களிடத்தில் அனுப்புவார் ஆண்டவர், ஓ என் பிள்ளையிடத்தில் இவ்வளோ வசனம் நிறைம்பு இருக்கிறது, நீ அந்த மனுஷனை போய் சந்தினும் போது உங்களுடைய வசனத்தை எடுத்து பேசும்போது அவங்க விடுதலை ஆவாங்க. அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் வசனம் இல்லை என்றால் உன்னிடத்தில் யாருமே வரமாட்டாங்க. வந்தாலும் சண்டை போட்டு தான் போவாங்க. அல்லேலூயா. பலவீனப்படுத்துவாங்க. அப்போ இருதயத்தில் நிரப்பப்பட்டிருக்கணும் வசனம். அதை தானாக நிரம்பாது. எலிகு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். யோபு 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது, என்னை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. இந்த 4 சிநேகிதனை காட்டின இந்த சிநேகிதர் கொஞ்சம் வாலிப பிரியாத்தில் இருந்தார். ஆனால் அந்த எலிகு என்பவன் என்ன செய்திருக்கிறான்? 32 அதிகாரம் வரைக்கும் காத்திருந்தான் பேசுவதற்கு. அல்லேலூயா. ஆனால் அவனுடைய இருதயத்தில் வார்த்தைகள் நிரம்பியிருந்தது. அப்போ இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம், வார்த்தைகள் எல்லாம் உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணும்? நிரப்ப வேண்டியது உங்களுடைய கடமை. அல்லேலூயா. ஆவியானவர் எடுத்து ஏவி விடுவார். அப்போ உனக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் என்ன செய்வார்? இந்த பட்டணத்துக்கு போ, இந்த சபைக்கு போ, இந்த வில்லேஜுக்கு போ, அப்புறம் இந்த கிராமத்துக்கு போ, இல்லை இந்த இடத்துக்கு போ, நாங்கள் ஒரு மனுஷனை வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சொல்லுவார். குழந்தைய வெளியே கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நான் அவங்களுக்கு இது பண்ணுங்க. அப்போ என்ன சொல்கிற ஆண்டவர் தேவ ஆவியன் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய இருதயத்தில் வசனங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் போது அங்கே சொல்கிறார், என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை என்ன பண்ணுது? நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. அப்போ வசனத்தை நிரப்ப வேண்டியது அவங்களுடைய வேலை. வசனத்தை எழுதி கொடுக்குற வேலை ஆவியனுடைய வேலை. அல்லேலூயா. ஆவியன் எழுதி கொடுத்துட்டாரு, அது தானாக உள்ளே வராது. புரியுதுங்களா? அது உள்ளே வரணும்னா அதற்காக நம்ம என்ன செய்யணும்? நிரப்ப வேண்டியது நம்முடைய வேலை. புரியுதுங்களா? அந்த வசனத்தை நீங்கள் நிரப்பும் போது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் வளரும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும்
நிக்கானேரையும் தீமோனையும் பர்மேனுவையும் யூத மார்க்க மைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டு போதும். அல்லேலூயா. பாருங்க, நாங்களோ என்ன சொல்றாரு? சபையாருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஏன் அவங்க தரித்திருக்கிறாங்கன்னா, அவங்க சொல்லப்பட்டது பாருங்க, 5ஆம் வசனம், இந்த யோசனை சபையார் எல்லாருக்குள்ளும் எப்படி இருந்ததா? பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்து. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிரப்பப்பட்டிருந்தால் தானாகவே ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்திலே நிரம்ப இருக்கணும், அந்த விசுவாசத்திலே பூரணமாக இருக்கணும். அல்லேலூயா. சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். எது சொன்னாலும் உங்களுக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னா அதில் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. இரண்டாவது, உங்களுக்கு அவிசுவாசம் இல்லை என்றால் உங்களுக்குள்ள விசுவாசம் நிறைந்திருக்கிறது. உங்களுக்குள் விசுவாசம் நிரம்பி இருக்கிறது என்றால் நீங்கள் அற்ப விசுவாசியாக இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ அற்ப விசுவாசி, சந்தேகமுள்ளவர்கள், அவிசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா. இப்போ இல்லை, என்னைக்கே நீங்கள் சந்தேகம் வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக வரிகளை போகவே முடியாது. ஏன்னா சந்தேகப்படுகிறவன் எப்படி இருக்கிறான்? கடலுடைய அலையை போல் இருக்கிறான். அல்லேலூயா. காற்றை போல் இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன், கடலுடைய அலையை போல் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வசனத்தை பேசினாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. அப்படி வெளியே போன பிறகு பிசாசு அந்த இருதயத்தில் இந்த வசனத்தை பறித்து கொள்ளுகிறான் என்று அங்கே மத்தேயு 13:19. ஒரு ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். பாருங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது, பொல்லாங்கன் பிசாசு ரெடியாக வாசலில், இந்த வாசல் படியில் அந்த ஆலயத்தினுடைய வாசலில் அநேக பிசாசன் ஆவி கரெக்டாக நின்று இருக்கும். நீங்கள் வசனத்தை கேட்டு வெளியே போன பிறகு நீங்கள் உலக காரியங்களை குறித்து, மாம்சத்தை காரியத்தை குறித்து, தன்னுடைய குடும்பத்தை குறித்தே பேசின்னு போனீங்கன்னா அந்த வசனத்தை பிசாசு பறித்து கொள்வான். அல்லேலூயா. அதனால தான் வெறுமையாக இருக்கிறாங்க பாத்திரங்கள். ஏன் கிறிஸ்துவங்களை வந்து முழு ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களே உடைக்கிறாங்க, அவங்களே ஓடுகிறாங்க, அவங்களே மறிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை சார்ந்து உடைப்பு இல்லை, ஆண்டவர் சார்ந்து வாழ முடியல. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம கண்ணால் பார்க்கலை, ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்கிறோம். அல்லேலூயா. வார்த்தையினால அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் நம்மளுக்கு விசுவாசம் வர்த்திக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனங்களை நீங்கள் ஆழமாக வாசித்து கொண்டே இருந்தால் தான், இந்த வசனத்து மேலே உணர்வு வந்தால் தான் உங்களுடைய தேவையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பூரணமாக சந்திப்பார். ஆண்டவருக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு அவனை முழுமையாக ஆசீர்வதிப்பதற்கு என்ன வேண்டும்? அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. தாவீதுடைய இருதயம் எப்படி இருந்தது? ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றமாக இருந்தார். அதனால் கர்த்தர் அவனை கொண்டு போய் சிங்காசனத்தில் வச்சுட்டார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் யாருடைய இருதயத்தை போல் இருக்கிறது அப்படின்னு கேட்டால், பாதி இருதயம் உலகத்தை சார்ந்திருக்குது, கால் பாகம் வேலையை சார்ந்திருக்கிறது, கால் பாகம் உலகெல்லாம் சுற்றி ஓட்டு இருக்குது. அல்லேலூயா. இங்கே வந்து உட்காரும் போது நமக்கு அந்த வசனத்து மேலே கொஞ்சம் நேரம் நமக்கு என்ன உண்டாகுது? கவனம் கேட்குறோம். அப்புறம் வெளியே போன பிறகு பிசாசு அந்த வசனத்தை எடுத்துடுறான். அது பிறகு நம்முடைய வாழ்க்கை எம்டியாகவே இருக்கும். இப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? கஷ்டப்பட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. அதே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருங்க, நான் என்ன பண்ணுவேன்? யுத்தம் பண்ணுவேன். ஏன் ஆண்டவர் சொன்னார் சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுகிறேன்? வாசிங்க அந்த வசனத்தை. யாத்திராங்க 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஒரு சபையை பார்த்து நீங்கள் சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுங்க சொல்கிறாரு? யாராவது சொல்ல முடியுமா அதுக்கு ஆன்சரு? எவ்வளோ வசனங்களை கேட்டிருப்பீங்க, எவ்வளோ உங்களுக்கு இந்த வசனம் வந்திருக்கு முன்னாடி. அல்லேலூயா. யாராவது எழுந்து நின்று உங்களுடைய அறிவை வளர்த்துக்கு யாராவது அப்படி ஒருத்தர் சொல்ல முடியுமா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் எப்படி இருக்கணும்? சும்மா இருன்னு சொன்னார். ஏன் சொன்னார் சும்மா இருன்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உலகத்தில் பேங்க்கில் எவ்வளோ காசு போட்டிருக்கேன்னு சொல்லுங்கள், டக்குன்னு நான் சொல்லிடுறேன். உலகத்தில் மினிஸ்டர் என்ன பண்ணார் அதை கேளுங்க, ரவுடி என்ன பண்ணுங்கிறான் அதை கேளுங்க, எங்கே கொலை கேஸ்னா அதை சொல்லுங்கள் அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணப்படுறோம்?
சொல்கிறோம். ஏன்னா அந்த அறிவு இருக்கிறது. ஆனால் வேத அறிவு என்ன பண்ண மாட்டேங்குது, நமக்கு இருக்க மாட்டேங்குது. அதுக்கு ஏன் என்ன இருக்க மாட்டேன்னா, இது மேலே நமக்கு வாஞ்சையே இல்லை. அல்லேலூயா. ஒரு வாஞ்சையாக இருந்தால் நான் விடுவிப்பேன். புரியுதுங்களா? நீங்கள் வைராக்கியம் இருந்தால் நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கும் போது உனக்கு எல்லாத்தையும் சொல்லித் தருவேன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்குறாரு, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதுன்னு. ஏன் ஆண்டவர் சும்மா இருக்க சொன்னார்னா, அன்ற காலகட்டத்தில் எகிப்திலிருந்து வந்த ஜனங்களுக்கு மத்தியில், எகிப்தின் மத்தியில் வந்த இஸ்ரவேலுடைய கருத்தில் யாரிடத்தில் எந்த ஒரு ஆயுதங்கள் இல்லை. அல்லேலூயா. யாரிடத்தில் எந்த ஒரு ஆயுதம் இல்லாத போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, சும்மா இருங்க, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றார். இன்றைக்கி நம்ம இடத்துல வேதம் என்ற ஒரு ஆயுதத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனால் அந்த ஆயுதத்தை வச்சுக்கின்னு நம்மளால் என்ன பண்ண முடியல, பிசாசை துரத்த முடியல. அவன் எந்த திசையிலேருந்து வருகிறான் என்று, அவனுக்கு கை இருக்குதா, கால் இருக்கிறதா, முகம் இருக்கிறதா, சரீரம் இருக்குதா, இயேசு செலிவில் வந்தால் என்னென்ன பண்ணார் பிசாசு அப்படின்னு நம்ம ஆராய்ந்து வச்சிருந்தா டக்குன்னு புரிஞ்சிடும். அல்லேலூயா. பிசாசு எங்கே இருக்கிறான்னு நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. ஒரு மனுஷனுக்குள்ளே 6000 பிசாசு இருந்தது. அல்லேலூயா. நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்தினோம், ஒரு லேடிக்குள்ளே 60,000 பிசாசு இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட ஆவிகள் ஏன் வருதுன்னா, நீங்கள் ஒவ்வொரு சுபாவம் இருக்கிறவங்களுக்கு அது வரும். இயேசு சொல்கிறாரு, அவன் என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிசாசு உன் இடத்துல வந்தால் அவனுடைய சுபாவம் ஒன்னோட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக பரிசுத்தமாக ஜீவித்தாதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. அப்போ அவன் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்துன்னு சொல்கிறார். தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் போது பிசாசு என்ன பண்ணிடுது, நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது, அப்போ ஆவியா என்ன சொல்லுகிறார், அதை கவனிக்கணும். அதே நீங்கள் 2 தீமோத்தேயு 2:3 வாசித்து பாருங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்ல போர் சேவகனாய் என்ன செய்யணுமா, தீங்கை அனுபவிக்கிறது தான் நல்ல போர் சேவகன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் போர் சேவகர்கள், அதாவது யுத்த வீரர்கள் என்ன செய்தாங்கன்னா, எதிரியை பார்த்து என்ன செய்தாங்க, எதிரியை பார்த்து அவர்களை எதிர்த்து நின்று அவர்களுக்கு விரோதமாக எதிரி எழும்பும் போதெல்லாம் அவர்களை சாகடித்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. இயேசு என்ன சொல்கிறார், நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்க போகிறீங்க, நான் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல போர் சேவகனாக? உலகத்துக்கு இருக்கிறது பெருசு இல்லை. நான் கூட இராணுவ வீரனாக இருந்தேன், ஒரு 40 வருஷம் பணி புரிந்தேன். அல்லேலூயா. அந்த நாட்டுக்காக போய் கஷ்டப்பட்டோம். இப்போ ஆண்டவருக்காக போர் சேவகனாக, பரலோக போர் சேவகனாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு உண்மையான பரலோக சேவகன் எப்படி இருப்பான், இயேசுக்கு ஒரு போர் சேவகனாக மாறுவான். நம்ம இயேசுக்கு போர் சேவக மாற இயேசு எப்படி நம்ம கிட்ட போய் சேர முடியும்? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நல்ல போர் சேவகன் என்ன பண்ணணுமா, தீங்கை அனுபவிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. யாராவது நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் அதால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்போ அவங்க எப்படி, அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரே இல்லையா? ஆவியான ஒருத்தருக்குள்ளே இருந்தால் யார் எப்படி சொன்னாலும் இயேசுக்காக அதை சகித்து கொள்வார்கள், இயேசுக்காக விட்டு கொடுப்பார்கள், இயேசுக்காக என்ன செய்வாங்க, அடி கூட வாங்கிறது ரெடியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இயேசுக்காக வாழுகிறவர்கள் இயேசு வரும்போது அவர்கள் கொண்டு போக போகிறாங்க. நீங்கள் இயேசுக்காக வாழ போகிறீங்களா, இல்லை உலகத்துக்காக வாழ போகிறீங்களா, இல்லை நீ தனி மனிதனாக வாழ போகிறீங்களா? அதுதான் ஆண்டவர் கேட்குறார். அப்போ இயேசுக்காக வாழ்கிறவர்கள் என்ன செய்வாங்க, தீங்கை அனுபவிப்பார்கள். இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே நெகேமியா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நெகேமியா யாருன்னா, அவர் சொல்லுகிறார், தேவனின் பாரத்தை இருதயத்தில் சுமக்கிறவன். அல்லேலூயா. தேவனுடைய பாரத்தை உங்களுடைய இருதயத்தில் சுமக்கிறவன் தான் உண்மையான போர் சேவகனாக மாற முடியும், உண்மையான ஒரு சீசனாக மாற முடியும், உண்மையான ஒரு சீசனுக்கு பிறகு ஜாமக்காரனாக மாற முடியும். அப்போது தேவனுடைய பாரத்தை யார் சுமக்கிறாங்களோ அவன் தான் உண்மையான ஒரு போர் சேவகன். புரியுங்களா? ஏதோ நம்ம சபையில் உட்காந்துட்டு ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கின்னு ஒரு 4 வசனத்தை கேட்டுட்டு எப்படியோ அந்த வாரத்தில் இப்படி பரலோக ராஜ்யத்துக்கு நுழையுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கவங்க தான் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க.
அல்லேலூயா. ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் தான் உள்ளே போக முடியும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் இடுக்கமாக இருக்கிறது. அநேகர் அதில் பிரவேசிக்க முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அதை இழந்து போயிடுவாங்க. ஆனால் அவரே சொல்கிறார், என்னுடைய வழி, என்னுடைய வாசல் ரொம்ப இடுக்கமாக இருக்கிறது, அதில் போகிறவர்கள் சிலர். புரியுங்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள், 40 வருஷம் ஆலயத்துக்குள்ளே இருந்து அவர்கள் 40 வருஷம் வேலைக்கே போகாமல் தேவனுடைய ஆலயத்திலே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கானான் தேசத்தில் போகும்போது 5,99,998 பேர் கைவிடப்பட்டாங்க. வனாந்தரத்திலே விடப்பட்டார்கள். இயேசுவே அவர்களை கொன்று போட்டார். ஏன்னா நம்முடைய தேவன் பட்சிக்கிற தேவனாக இருக்கிறார், நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பட்சிக்கிற தேவன் ஏன் பட்சித்தார் என்றால், அவங்க எல்லாம் முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. அவங்களுடைய சுயநலத்துக்காக ஆலயத்துக்கு வந்தாங்க, சுயநலத்துக்காக தேவனை தேடினாங்க. அதனால தான் அவங்க விழுந்து போனார்கள் கடைசி நேரத்தில். யூதா 1:5 சொல்லுகிறது, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புவது என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்து விட்டார். அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் அழிச்சாரு? 5,99,998 பேர் அழிஞ்சு பண்ண. யோசித்து பாருங்கள், 40 வருஷம் ஆலயத்தில் உட்காந்துட்டு போகும்போது அவங்க எங்கே போகல? கானான் தேசத்துக்குள்ளேயே போகலை. அல்லேலூயா. கானான் தேசம் என்பது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்தை தேவன் கொடுக்க ஆசைப்பட்டார். ஆனால் ஜனங்களுடைய இருதயம் அவிசுவாசமாக இருந்தனால அவங்க இருக்கிற மக்களை பார்த்தாங்க, அவங்க அங்கே இருக்கிற ராட்சிதர்களை பார்த்தாங்க. அவங்கள எப்படி இருந்தாங்க? ஒரு ஆள் 9 அடிக்கு மேலே இருக்கிறாங்க, 18 அடி மக்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ உயரமான மக்கள். ஆனால் 2 பேர் தான், காலேப்பும் யோசுவாவும் தைரியமாக நிற்கிறாங்க. அல்லேலூயா. மீதி எல்லாம் என்ன பார்த்துட்டாங்க? பார்த்த பிறகு என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு நடுக்கம் வந்துடுச்சு. புரியுங்களா? அப்போ ஒரு மனுஷன் இப்படி இருந்தால் பிசாசு எப்படி இருப்பான்னு யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. அப்போ சாத்தானானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் யாரை விழுங்கலாம் என்று வகை வகையாக தேடிக்கொண்டு வருகிறான். நம்ம மிக எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த கடைசி காலகட்டத்தில். அல்லேலூயா. இன்னைக்கு சத்துருவானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். ஜெபம் இல்லாத குடும்பத்தில் அப்படியே விழுங்கிடுவான், வசனம் இல்லாதவங்களே விழுங்கிடுவான். அல்லேலூயா. அதனால தான் பிசாசுக்கு ஒரு பேர் இருக்கிறது. அது என்ன பேருன்னு பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறேன் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரண அடைய வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ஜீவன் பரிபூரணம் அடைவதற்காக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். புரியுங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஜீவன் உள்ள வருகிறது. அந்த ஜீவன் பரிபூரண ஜீவனாக உருவாகுவதற்கு நாம் ஒத்து உழைக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியது அவர் செய்கிறார், நாம் செய்ய வேண்டியது நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கன்னா. உங்கள்கிட்ட ஆயுதம் இல்லை, நீங்கள் சும்மா இருக்க வேண்டியது. இப்போ தேவன் ஆயுதம் கொடுத்து வச்சிருக்கிறார். வேதம் தான் ஆயுதம். அல்லேலூயா. இந்த வேதத்தை ஒரு மிக சிறந்த ஆயுதம் இது. இந்த ஆயுதத்தை வைத்து தான் என்ன பண்ணணும்? நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. அதனால தான் சொல், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்போ எதை திருடுகிறான்? திருடனுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, உன் ஜெபத்தை திருடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் ஜெபிக்கிற அந்த தனிப்பட்ட ஜெபம், நீ தனிப்பட்ட ஒரு அறை வீட்டுக்குள் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஆண்டு சொன்னார். மத்தேயு 6:6 வாசிக்கிறோம். வாசிங்க. ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஜெபம் பண்ணி ஆகணும். உனக்கு ஒரு அறை வீடு இருக்கிறதா? இல்லை என்றால் நீ ஒரு என்ன செய்ய, ஒரு அட்டையை கொண்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்குள்ளே போய் என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. அறை வீட்டை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணு. அப்போ ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார்? வெளிங்கரமாக பதில் கொடுப்பார். அப்போ 1 மணி நேரமாவது நீ ஃபஸ்ட்டு ஜெபிப்பதற்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கையை கரெக்ட் பண்ணிக்கணும். அல்லேலூயா. அப்போ இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு அதிகாரத்தையாவது ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்?
தேடி தியானித்து ஆராய வேண்டும். ஏசாயா 34:16 சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடியில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லி, அவருடைய வாய் இது சொல்லிற்று. அவருடைய வாய் அவைகளை சேர்க்கும். அவருடைய வாய் என்ன செய்யும்? அவைகளை சொல்லுங்கம்மா. அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன செய்யுங்க? தேடி வாசிக்கணும். புரியுங்களா? உலகத்தில் எதோ நம்ம தேடி ஓடுறோம். ஒரு தேவை பொருள் வேணும்னா அது எங்கே கிடைச்சாலும் தேடி கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் புஸ்தகத்திலே நீங்கள் தேடி வாசிக்கிறார் என்று ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கேட்பார். இது எழுதினவர் பிதா எழுதினார். அப்போ பிதா என்ன சொல்கிறாரு? என் புஸ்தகத்திலே உன் கையில் என் புஸ்தகம் கொடுத்துருக்கிறேன், 66 புஸ்தகம் இருக்கிறது, அது எப்போது தேடி வாசித்திருக்கிறேன்னு ஆண்டவர் கேட்பார். கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பார். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவரே எனக்கு அப்படி ஒரு ஆள் யாரும் எனக்கு சொல்லி தந்ததில்லை, அப்படி ஒரு தேடி வாசிக்குன்னு எனக்கு சொல்லி தந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை இரக்கம் பாராட்டுவார். ஆனால் சொல்லியும் செய்யாத இருந்தால் கர்த்தருடைய கோபம் ஏற்படுத்தப்படும். அப்போ தேடி வாசிக்கிறீங்களா? ஜோடிகளை கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டு கேட்க. ஏன் தேடி வாசிக்கணும்? சிங்கக்குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. அப்போ நீங்கள் தேடும் போது உனக்கு ஒரு நன்மையும் குறையில்லாத வச்சுப்பார். நீ எந்த வழியில் போனாலும் உன் பிள்ளைகளை குறித்தோ, உன் கணவனை குறித்தோ, உன்னுடைய வீட்டை குறித்தோ, ஒரு வேலையை குறித்தோ ஒரு குறையில்லாத உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உலகத்தில் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பிதாவின் பிள்ளைகள். அல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்படும் போது தான் பரலோகத்துக்குள்ளே சேர்க்கப்படுகிறாங்க. ஆனால் ரட்சிப்பு நீங்கள் ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும், முடிவடைந்து நிலைத்திருக்க வேண்டும் சபையில். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு கடைசி காலன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இது கொடிய காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன காலம்? கடைசி காலத்தில் கொடிய காலம் என்று 2 தீமோத்தேயு 3:1 வாசிக்கிறோம். வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. வாசிங்க. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், மனுஷர்கள் தற்பிரியர்களா இருப்பாங்க, பணப்பிரியராயும், இரண்டாவது பணத்து மேலேயே நோக்கம் இருக்கும், வீம்புக்காரராயும், மூன்றாவது எதை கேட்டாலும் வீம்பு பண்றவங்களா இருப்பாங்க, அகந்தை உள்ளவர்களாயும், நான்காவது அகந்தை உள்ளவங்களா இருப்பாங்க, தூஷிக்கிறவர்களாயும், ஐந்தாவது தூஷிக்கிறவங்களா இருப்பாங்க, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், தகப்பனுக்கு கீழ்ப்படியாத இருப்பார்கள், நன்றி அறியாதவர்கள் இருப்பாங்க, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், இருப்பாங்க, சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இருப்பாங்க, இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இருப்பாங்க, இச்சை அடக்கமில்லாதவர்களாயும், இருப்பாங்க, கொடுமை உள்ளவர்களாயும், இருப்பாங்க, நல்லோரை பகைக்கிறவர்களாயும். நல்லோர்களை இந்த காலகட்டத்தில் பகைப்பாங்க. புரியுங்களா? நல்லதை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு எதிர்த்து இருப்பாங்க. இந்த காலம் அந்த மாதிரி. அது எங்க சொல்றான்னா சபையில சொல்றாரு. புரியுங்களா? இது எதுவும் உலகத்துக்கு சொல்லலை. இந்த வசனம் எல்லாமே சபைக்குள்ளே இப்படி மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே தான் கலை இருக்கும், இங்கே தான் கனி இருக்கும், இங்கே தான் செம்மறி ஆடு இருக்கும், இங்கே தான் யார் இருப்பாங்க? வெள்ளாடு இருக்கும். இங்கே தான் நல்ல என்ன இருக்கும்? நல்ல கனி கொடுக்கிறவர்கள். புத்தி உள்ளவர் இங்கே தான் இருக்கிறாங்க, புத்தி இல்லாதவங்க இது உள்ளதான் உட்காந்துருக்கிறாங்க. நீங்கள் ஆராய்ந்து பார்த்துக்க வேண்டியது தான். அல்லேலூயா. புத்தி உள்ளவர்கள் கண்மலை மேல் சபையை கட்டிட்டாங்க, புத்தி இல்லாதவர்கள் மணல் மேலே கட்டின்னு வந்தாங்க. அல்லேலூயா. அப்போது புத்தி உள்ள கன்னிகை எண்ணெய் வைத்து கொண்டு வந்தாங்க, புத்தி இல்லாத கன்னிகளை அபிஷேகம் இல்லாத. வெள்ளாடு என்பது அவர்கள் உலக பிரகாரமாக வாழ்ந்தார்கள், நற்கிரியை செய்யாமல். அதே போல செம்மறி ஆடுகள் தேவனை தேடி கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அடுத்த வாசிங்கம்மா. துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாகவும், இருமாப்பு உள்ளவர்களாகவும், தேவ பிரியராயிராமல், சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்கிட்ட விட்டு விலகு. அல்லேலூயா. அப்படி இப்படிப்பட்டவங்க கூட வச்சுருந்தீங்கன்னா அது என்ன செய்யும்? ஒரு நாள் ரொம்ப கஷ்டம் கொடுக்கும்.
அல்லேலூயா. அதே போல் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரகாராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடு என்ன பண்ணக்கூடாது? புசிக்கவும் கூடாது. அல்லேலூயா. சகோதரனா ரட்சிக்கப்பட்டவங்க, புரியுங்களா? சகோதரர் எண்ணப்பட்ட ஒருவன் சபையில் உட்கார்ந்து இந்த காரியத்தில் செய்திருந்தா அவங்ககிட்ட புசிக்கவும் கூடாதுன்றார் ஆண்டவர். நீ புசித்தா அவனுடைய சுபாவம் உனக்குள்ளே வந்துடும். அதனால தான் பாருங்கள், எச்சரிப்பு பண்ணுறார் ஆண்டவர். கடைசி நாட்களில் கொடிய காலங்களில் என்னென்ன நடக்கும் சபைக்குள்ளன்றது அப்படியே ஒரு பட்டியலில் போட்டு தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் ஆண்டவர். அப்போ இந்த கடைசி நாட்களில் பரிசுத்தம் மிக அவசியம், உண்மை மிக அவசியம், நேர்மை மிக அவசியம். நேர்மையாக நடந்தவர்கள் கர்த்தருக்குள் இளைப்பாறுவார்கள். அல்லேலூயா. அப்போ நேர்மையாக வாழ்ந்து காட்டணும், புரியுங்களா? அப்படியே தேவ பக்தி வேஷத்தை தரித்து கொண்டு நீங்கள் அங்கேருந்து இங்கே வரும்போது தேவ பக்தி, வீட்டில் போனால் அவபக்தி, வேலையில் போனால் சுயபக்தி. அல்லேலூயா. சுயபக்தி உள்ளவர்களையும் அவபக்தி உள்ளவர்களையும் தேவன் கொண்டு போய் எங்கே போடுவார்? நரகத்தில் தள்ளிடுவார். அல்லேலூயா. பாருங்கள், அவபக்தி உள்ளவர்கள் யூதால வாசிக்கலாங்க, 1ஆம் அதிகாரம் 11 மேலே வாசிங்க. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். 14ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனேக்குக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். அல்லேலூயா. இந்த யோனோக்கு எப்போ வந்தாரு? மனசாட்சி காலத்தில் வந்தார். அவர் எழுதுகிறாரு, தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள். அவபக்தி என்பது எதை குறிக்கிறது? சாத்தானுடைய கிரிகள் செய்கிறது அவபக்தி. சுயபக்தினா என்ன? சுயபக்தி மனுஷனுடைய சுயத்தை செய்கிறவர்கள். ஆனால் தேவ பக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பரிசுத்தமாக இருப்பாங்க. அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்கள் தேவனுக்கு பக்தியாக வாழ்ந்து காட்டுவாங்க. அப்போ தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரத்துக்கு வழிவஸ்திருப்பார். எங்கெல்லாம் தேவ பக்தி எழுதியது பாருங்கள். யாரெல்லாம் தேவ பக்தியாக வாழ்ந்தாங்கன்னா, நோவா தேவ பக்தியாக வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனோக்கு தேவ பக்தியாக வாழ்ந்தார். உலகமே பாவத்தில் விழுந்திருந்தாலும் நோவா தன் பிள்ளைகளை காத்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ இந்த காலத்தில் கடைசி நாட்களில், அதாவது கொடூரமான காலங்கள் இது அழிவின் காலம். எப்போது என்ன நடக்கின்றது அறியாமையின் காலம். நாங்கள் அந்தமானில் போயிருந்தோம். இப்படி சபை நடந்துனே இருந்ததா. சபை நடக்கும்போது பாஸ்டம்மாலாம் சபையிலேயே உட்காந்துருக்கிறாங்க. அப்போ அந்தமான் நிக்கோபார்னு ஒரு தீவு இருக்கிறது. அது தனி ஒரு தீவு. அதில் ஒரு 8000 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? அந்த 8000 பேர் அந்த சபை நடந்து கொண்டிருக்கும் போது, புரியுங்களா, அந்த 8000 பேர் அதுக்குள்ளே அப்படியே சுற்றி கொண்டிருக்கிறாங்க. சபையிலேயே ஆட்கள் எல்லாம் நிறைய ஜனம் கூட்டமாக இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பூமி அதிர்ச்சி காலையில் 6:30 மணிக்கு வருது, 2004. புரியுங்களா? அந்த 2004 அந்த புயல் அந்த பூமி அதிர்ச்சி வரும்போது எல்லாரும் கத்துறாங்க. சர்ச்சில் இருக்கிறவெல்லாம் போயிட்டு பார்த்தாங்க என்ன நடக்குது. கொஞ்ச நேரம் ஆன பிறகு சுனாமி பின்னாடியே வந்துடுச்சு. அதில் 8000 பேரில் ஒரே ஒரு ஃபாஸ்ட் மட்டும் தான் வெளியே வந்தார். அவர் மட்டும் தான் தப்பித்து வெளியே வந்தார். மீதி எல்லா விசுவாசிகளும் உள்ளே போயிட்டாங்க. ஒரு ஆள் கூட காப்பாற்றப்படவில்லை. அது ஏன் காப்பாற்றப்படவில்லை? எல்லாருமே சபையில் தான் உட்காந்துருந்தாங்க. புரியுதுங்களா? ஏன் என்றால் தேவனுக்கு பிரியலாத இருந்து உட்காந்து என்ன பிரயோஜனம்? ஒரு சுனாமி வரும்போது கத்தனை செய்யணும், அவங்கள எச்சரிப்பார், பாதுகாப்பார். கடைசியில் ஒரே ஒரு ஃபாஸ்ட்டு மட்டும் தப்பிச்சு வெளியே வந்து இன்றைக்கி அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அந்தமானில்.
சீக்கிரமாக அவர் ஒரு நாள் இந்த சபைக்கு வருவார் என்று ஐயா பேசியிருக்கிறோம். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம சபையில் உட்கார்ந்தா பரிசுத்தமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. புரியுதுங்களா? பரிசுத்தத்துக்காக பிரயாசப்பட வேண்டியது அவசியம். பரிசுத்தம் தானாக வராது, மீதி எல்லாம் தானாக வரும். ஆனால் பரிசுத்தத்துக்காக நோக்க வேண்டியது இருக்கிறது, பரிசுத்தத்துக்காக உழைக்க வேண்டியது இருக்கிறது, பரிசுத்தத்துக்காக நம்மை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பரிசுத்தம் தானாக வந்தால் நம்ம எந்த வரையும் பைபிள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. மீதி எல்லாம் தானாக வரும். ஆனால் பரிசுத்தத்துக்கு மட்டும் ஆண்டவர் சொல்ல, பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருங்கள், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யுங்கள். ஏன்னா கடைசி காலம். புரியுதுங்களா? நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள், நம்முடைய சரீரத்தின் கிரிகளை கர்த்தர் கவனித்தினே இருப்பார். புரியுதுங்களா? அவ்வளோ பெரிய சுனாமியில் எவ்வளோ பேர் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அந்த நிக்கோபர், அந்தமான் நிக்கோபரே காணாது போயிடுச்சு. புரியுதுங்களா? ஏன் காணாது போயிடுச்சு? அதில் யாரும் போய் ஒரு பரிசுத்தவான், ஒரே ஒரு பரிசுத்தவான் இருந்திருக்கு. அன்றைக்கி நோவா காலத்தில் 8 பேர் மட்டும்தான் தப்பிச்சாங்க. அல்லேலூயா. இப்படி எப்போது என்ன நடக்கும் என்று அறியாமையின் காலத்தில் இந்த 2000 வருஷத்துக்கு பிறகு இப்போது நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாய் உலகத்தில் என்ன பண்ணுது? ட்ரெயின் அங்கங்கே ஆக்சிடெண்ட் ஆகுது, ஃப்ளைட் போகிறதுல போய் சேர மாட்டேங்குது, சாத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது, ஜபம் குறைஞ்சிக்கினே இருக்குது சபையில். அல்லேலூயா. நம்ம சண்டே மட்டும் வந்து போகிறதா இல்லை, அனுதினமும் சபையில் ஜெபிக்க வேண்டியது இருக்குது, அனுதினமும் தேவனை சார்ந்து வாழ வேண்டியது இருக்கிறது, அனுதினமும் தேவனை சார்ந்தே வாழ்ந்து காட்ட வேண்டியதாக இருக்கிறது. இது கடைசி காலம். உலக மக்களை போல் நம்ம இருக்கக்கூடாது. உலக மக்கள் தான் இஷ்டம் போல போகலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. அதற்காக நமக்கு உணவு இல்லைனாலும் பரவாயில்லை, 40 நாள் பஞ்சம் வந்தாலும் 40 நாள் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி நல்ல ட்ரைனிங் எடுத்தால் நமக்கு பால் இல்லைனாலும் பரவாயில்ல, சோறு இல்லைனாலும் பரவாயில்ல, 40 நாள் உபவாசம் தரலாம். ஆனால் 40 நாள் பஞ்சம் வந்தால் என்ன நடக்கும்? ஏற்கனவே சபை 40 நாள் பஞ்சத்தில், அந்த பஞ்சத்தில் போவதுக்கு தேவன் என்ன பண்ணார்? நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தா நம்ம ஈஸியாக உட்காந்துருவோம் தேவ சமூகத்தில். ஆனால் எந்த ட்ரைனிங் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு 3 நாள் நமக்கு பஞ்சம் வந்தால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். புரியுங்களா? 40 நாள் தொடர்ந்து மழை வந்தது, அப்போ என்ன செய்திருப்பாங்க? யோசித்து பாருங்க. அப்போது கடைசி நாட்கள் நம்ம உட்காந்து ஆரம்ப காலம் இருந்தால் எப்படி தான் வாழ்ந்துடலாம். இது கடைசி நாட்கள், பொல்லாத காலம். புரியுங்களா? யார்கிட்ட எதை வச்சுட்டு போக முடியல. ட்ரெயினில் போய் பாருங்கள், கொஞ்ச நேரம் பெட்டி வச்சுட்டு நான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வரணும், பெட்டி காணாது போயிடுது. அல்லேலூயா. யார்கிட்ட கொடுக்குறது? பெட்டி தூக்கினே அவங்க பாத்ரூமுக்கு போகிறாங்க. நான் எத்தனையோ முறை ட்ரெயினில் போகும்போது இங்கேருந்து இந்தியா ஃபுல்லாக போயிட்டு வரோம் ஊழியத்துக்காக. சில தனிமையாக போகும்போது பெட்டி எடுத்துன்னு பாத்ரூமுக்கே போகிறதா இருக்குது. யார்கிட்ட சொல்கிறது? அதோட ட்ரெயின் ரன்னிங்கில் இருக்கும்போதே தான் போவேன் நான். புரியுங்க? இப்போ ட்ரெயின் எங்கே நின்று பார்த்துக்க சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல வேணாம்? இது காலம் அது மாதிரி. புரியுங்களா? உங்கள் பிள்ளைய தனியாக விட்டுட்டு, பொன் பிள்ளையை தனியாக விட்டுட்டு போக முடியாது. புரியுங்களா? ஏன்னா அந்த மாதிரி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன் பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க தனியாக ரோட்டில் போகவிட்டு நீ போக முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த மாதிரி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுங்களா? எந்த நேரத்தில் எதையும் நடக்கும். ஆனால் நீ ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கணும். அவர் உன்னோடு இருந்தால் தான் உன் வலது பக்கத்தில் உனக்கு தேவதூதர் தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. உன்னை எப்போதும் பாதுகாப்பார். அதுக்கு தேவையானது சபைக்கு 2 காரியம் தான் செய்யணும். வாசிங்க அந்த வசனத்தை 6:4 வாசிங்க. அப்போஸ்தலர் 6:4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இடைவிடாமல் தரித்திருக்க வேண்டும். எதில்? ஜெபம் பண்ணுவதில், அதுக்கடுத்தது தேவ வசனத்தை போய் போதிப்பதில் இடைவிடாமல் தரித்திருக்க வேண்டும். இது சபைக்கு பிரியமாயிருந்தது என்று ஆண்டு சொல்றார். அது 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா நீங்க, தேவ வசனம் விருத்தி அடைந்து, தேவனுடைய வசனம் விருத்தி அடைகிறது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. அல்லேலூயா. அது 8:25 நீங்க வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 8:25. இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, சமாரியா பகுதியில சபையார் போய் ஃபுல்லா என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அப்போ ஒவ்வொரு வில்லேஜில சபை என்ன பண்றோம்? நமக்கு இந்த பகுதியில் எத்தனை வில்லேஜுகள் இருக்கிறதோ அத்தனை வில்லேஜுக்குள்ள போய் என்ன செய்யணும்?
கிராமத்துக்குள்ள சபையோடு சபை 12 மணிக்கு முடியுதுன்னா 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு வண்டி அவங்கவுங்க ஒரு டூலர் எடுத்துக்கின்னு ஒரு கிராமத்துக்கு போய் என்ன பண்ணோம், முழுமையாக சபைக்காக என்ன பண்ணோம், இயேசுவை ரட்சகர் என்று டிராக்ஸ் ஊழியம் செய்யணும். நீங்கள் வீடு வீடாக போயிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். எத்தனையோ வீடுகளில் அவங்க என்ன பண்ணுறாங்க, 10 வருஷம் கோயிலுக்கு போய் என்ன பண்ண முடியல, அவங்களுக்கு விடுதலாக வாழறாங்க. வெறும் காலில் நடந்து 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 எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணல, ஒரு குழந்தை பிறக்கலை. நீங்கள் அந்த வீட்டில் போய் கால் வச்சாவே அந்த வீட்டில் குழந்தை பிறந்துடும். அல்லேலூயா. கால் வச்சாவே பரிசுத்தவான்கள் அந்த வீட்டுக்குள்ளே என்ன வரும், குழந்தை பாக்கி கிடைக்கும். நீங்கள் ஜெபம் கூட பண்ண தேவையில்லை, ஒரு நிமிஷம் கால் வச்சாவே கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா நம்ம கையில் ஆசீர்வாதம் என்று பலன் இருக்கிறது, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் சாபத்தின் பலன் அவங்ககிட்ட இருக்கிறது. அதனால தான் அங்கே அலைந்து தேடுறாங்க. புரியுங்களா? எப்படியாவது என் குடும்பம் விடுதலை ஆகாதான்னு அறியாமல் தேவனை போய் என்ன பண்ணுறாங்க, தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அறிந்த தேவனை அறிந்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ளே நுழையாமல், ஒரு கிராமத்துக்குள்ளே போக முடியாமல், ஒரு இடத்துக்கு போய் ட்ராக்ஸ்க்குள்ளே கொடுக்காம, ஒரு இடத்துல போய் ஜெபிக்காமல் எப்படி ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும்? கர்த்தர் நம்மளை ரட்சித்து சபையில் உட்கார வச்சு, இதை நான் வாரம் ஃபுல்லாக போக சொன்னார் ஆண்டவர். வாரத்துக்கு ஒரு நாள் போனாவே கர்த்தர் இந்த பட்டணத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ இதுக்காக என்ன செய்யணும், ஒரு 50 ரூபா 100 ரூபா செலவு பண்ணி போகணும். புரியுதுங்களா? ஒரு 100 ரூபா பெட்ரோல் போட்டுக்கின்னு 2 பேர் குடும்பத்தோடு போகலாம். கல்யாணத்துக்கு போகும்போது குடும்பத்தோடு போகிறோம். புரியுங்களா? எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் குடும்பத்தோடு போகிறோம். ஊழியத்திலும் குடும்பத்தோடு போய் என்ன பண்ணுங்க, அநேகர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாமே. குடும்பத்தோடு ஒரு சபையோடு போனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். உங்களுடைய எத்தனை பேர் இங்கே வந்து எப்படியாப்பட்ட காலத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனையோ பேர் ஒவ்வொரையும் கேட்டால் நீங்கள் எப்படிங்க வந்த ரட்சிக்கப்பட்டேன்னா நீங்கள் சொல்லுவீங்க, நான் இப்படிலாம் வந்தேன். புரியுதுங்களா? நான் 100 நாள் என்ன பண்ணியிருக்கிறேன், விரதம் பண்ணி நான் எங்கே போனேன், கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், மலை ஏறிட்டு வந்தேன், இன்றைக்கி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உட்காந்துருக்கிறேன், ஒரு உண்மையிலே தேவனை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவங்க எவ்வளோ ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு வழிவாசம் திறக்கிறது. அல்லேலூயா. இப்போ ரட்சிப்பின் வழி கிறிஸ்து வழியாக தான் போகும். அன்றைக்கி யூதருடைய வழியாக தான் ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கி தேவன் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம தான் யூதர்கள். உண்மையான யூதர்கள் யாராயிட்டோம், நம்ம தான் உண்மையான. நம்ம தான் போய் பக்கத்தில் என்ன பண்ணோம், ஒரு வீடை சந்திக்கணும். வாரத்தில் ஒரு நாள் போனால் போதும். அப்படி மாதத்துக்கு 4 வாரத்தில் 4 சண்டே போய் 4 கிராமத்தை சந்திக்கணும். முடிந்த அளவுக்கு நம்மளால் உதவி கூட செய்யலாம். உங்களிடத்தில் இருக்கிற வஸ்திரங்களை கொண்டு போகலாம். சில முடிந்தவர்களுக்கு என்ன பண்ணலாம், குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய உடைகளை கொண்டு போய் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் அநேக வழி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் சித்தம். அப்போ தான் 8:25 நிறைவேறுகிறது. அவர்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கு போகிறாங்க. அதுவும் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கூட நம்மளால் போக முடியலன்னா கர்த்தர் எவ்வளோ வேதனைப்படுகிறார், கர்த்தர் எவ்வளோ துக்கப்படுகிறார் யோசித்து பாருங்கள். புரியுங்களா? ஆண்டவர் துக்கப்படுகிறார். என் நிமித்தம் யாராவது போவாங்களா, என் நிமித்தம் யாராவது சேமத்தை கொண்டு வருவாங்களா, எனக்காக யாராவது ஓடுவாங்களான்னு ஏங்கி கொண்டுக்கிறார் சபையில். நம்ம யாருமே போகாமல், ஐயா என்ன சொன்னார், ஒரு ஊழியம் வச்சுட்டா யாருமே போகலான்னு எப்படி இருக்கும், மேய்ப்பருடைய கடமை. அதனால தான் அந்தமான் பகுதியில் அவ்வளோ பேர் சபையில் அவ்வளோ ஜனங்க அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த ஊழியக்காரர் மட்டும் வெளியே வராது. யோசித்து பாருங்கள், ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டுனா பிரயோஜனம், மறுபடியும் அவர் பூமியில் வச்சு மறுபடியும் அதே அந்தமானுக்கு போக சொல்கிறாரு. புரியுங்களா? கடைசி காலம், கொடிய காலம், பயங்கரமான காலம், யாரையுமே நம்ப முடியாத காலம். புரியுதுங்களா? இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா ரொம்ப பரிசுத்தத்துக்காக இயங்கி கொண்டிருக்கணும். ஜெபத்துக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். தேவ ஜனங்கள் ஜெபிக்கும் போது தான் தேசத்தை ஆண்டு ரட்சிக்க முடியும். வேறு எந்த ஒரு வழியே கிடையாது. இந்த பட்டணத்தில் அழிவு வர்றதுக்கு முன்னாடி ஜெபம் எங்கெல்லாம் நடக்குதோ தேவன் அழிவு வராதபடி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஜெபிக்கும் போது கர்த்தர் தேசத்தை பாதுகாக்கிறார். ஜெபிக்கும் போது கர்த்தர் சபையை விடுதலாக்குறது போல தேசத்தை விடுதலாக்குறார். ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, எந்த ஒரு பஞ்சம் வராதபடி காத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. அப்போ ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஏங்கி கொண்டிருக்கிறார். முதலாவது ஜெபம், இரண்டாவது சுவிசேஷம், மூன்றாவது நாம் ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாக நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்போ நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்ற சொல்லுவதற்காக தான் கர்த்தர் செய்கிறாரு, பல பகுதியிலே கொண்டு போகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாக 7:14 சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற
இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை பாருங்க, தேசத்துக்கு சேமத்தை தருவார், சமாதானத்தை தருவார், ரட்சிப்பை தருவார், சந்தோஷத்தை தருவார். புரியுங்களா? ஒரு மனுஷனை ஆண்டு தேடுகிறார் இந்த சபையில. புரியுங்களா? திறப்பின் வாயில நிற்பதுக்கு ஒரு மனுஷனை தேடினேன். அதே இசைக்கு 22:30 அதான் சொல்லுகிறது. தேசத்தை அழிக்காதபடிக்கு தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, திறப்பு திறந்து கிடக்குது, அதை மூடுவதற்கு ஆட்கள் இல்லை. புரியுங்களா? ஒவ்வொரு வில்லேஜில் போய் பாருங்க, அதிகமான விக்கல் ஆராதனை, அதுதான் திறப்பு. அதை மூடுவதற்கு ஒரு மனுஷனை தேடுறாரு. சில இடங்களில் விபச்சாரங்கள், அதை மூடுவதற்கு அது திறப்பு திறந்து கிடக்கிறது, அதை மூடுவதற்காக ஒரு மனுஷனை தேடுகிறார். புரியுங்களா? இன்னைக்கு மதுபான கடைகள் எங்குமே மதுபானம் என்ன பண்ணுது? தலைவரிச்சு ஆடிக்கொண்டிருக்கிறது. கள்ள சாராயங்கள், இதெல்லாம் ஏன் வருது? திறப்பு இல்லை. திறப்பை மூடுவதற்கு ஒரு மனுஷனை தேடுகிறார். அதுக்காக ஜெபம் பண்ணதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் எவ்வளோ வேகமாக பிசாசு என்ன பண்ணுறான்? திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கத்து வந்திருக்கிறது போல அவன் என்ன செய்கிறான்? வெகு வேகமாக மதுபான கம்பெனிகள் என்ன பண்ணுறான்? மதுபான கடைகள் அதிகமாக வச்சுருக்கிறான். நம்முடைய தமிழ்நாட்டில் 32 மதுபான ஃபேக்ட்ரி இருக்கிறது. எத்தனை? 32 மதுபான ஃபேக்ட்ரி அழிக்கணும்னா அது ஜபத்தில் தான் அழிக்கப்படணும். நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே 32 மதுபான ஃபேக்ட்ரி இருக்குது, அது எரிஞ்சு சாம்பல் ஆகணும்னு சொல்லி ஜோமன்னா எந்த மதுபான கடையில் மதுபானம் இருக்காது. அல்லையா? நம்ம மதுபான கடைக்கு மதுபானம் குடிக்கிறவங்க தான் ஜெபம் பண்ணுறத தவிர, ஆனால் அந்த கம்பெனிக்கு ஜெபம் பண்ணுறதில்ல. அல்லையா? அப்போ நம்ம ஜெபித்தோம்னா அப்போ சபை திறப்பின் வாயிலில் நின்று இரவும் பகல் கண் விடுத்து, பகலில் ஜெபிக்கிற விதம் வேறு, இரவில் ஜெபிக்கிற விதம் வேறு. அல்லையா? இரவு நேரங்கள் தான் அசுத்தாவி எல்லாம் இறங்கி வேலை செய்கிறது. பகல் நேரம் அவ்வளோ என்ன பண்ணாது. எங்கேயாவது பாரு, பகல் நேரத்தில் ஆக்சிடென்ட்டு கம்மியாக நடக்கும். ஆனால் இரவு நேரத்தில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் நடக்கும். இருட்டு வந்த பிறகு மனுஷனுக்கு கண்ணு மூடப்பட்டுரும், ஆனால் மிருகங்களுக்கெல்லாம் கண்ணு திறக்கப்படும், பிசாசு கண்ணு திறக்கப்பட்டுரும். புரியுங்களா? நம்ம கொஞ்சம் இருட்டு இருந்தால் விட நம்ம கண்ணு என்ன பண்ணாது, மற்றனை பார்க்க முடியாது. ஆனால் பிசாசு இருட்டிலேருந்து மக்களை பார்ப்பான். அப்போ இருட்டு நேரத்தில் தான் எல்லா செய்வனைக்காரங்களும் மந்திரவாதிகளும் தந்திரவாதிகளும் குறி சொல்கிற ஆவிகளாம் நடுராத்திரியில் போய் சுடுகாட்டில் உட்காந்துங்கன்னு இந்த பக்கத்தில் ஒரு சபை இருக்கிறது. அந்த சபைக்கு விரோதமாக ஆவிகளை ஏவி விடுவாங்க. நடுராத்திரியிலே அந்த ஆவிகளை கட்டுவதற்காக நம்ம இறங்கி ஜெபித்தால் திறப்பின் வாயிலில் நின்று அவங்களாம் ரட்சிக்கப்பட்டு குறி சொல்கிறவங்களாம் இங்கே வந்து சபையில் உட்காருவாங்க. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மேம்படுத்து. இப்போ நடுராத்திரியிலே இந்த ஆவிகள் இறங்குகிறது. சாலமோன் காலகட்டத்தில் நடுராத்திரியிலே ஒரு பெண்ணானவள் தன்னுடைய குழந்தை, செத்து போன குழந்தைய மாற்றி வைக்கிறாங்க. அது நடுராத்திரியில் தான் செய்கிறாங்க. எப்போ செய்கிறாங்க? நடுராத்திரியில். அப்போ நடுராத்திரியில் குழந்தைகளை சாகடிக்கிறது, மாற்றுவது எல்லாம் பிளான் பிசாசு போட்டுறான். நடுராத்திரியில் பிதா வந்து எகிப்தில் இறங்குறாரு. அப்போது சங்கார தூதன் நிலைக்காலில் ரத்தம் இல்லாத குடும்பம்லாம் அழிக்கப்படுகிறது, தலைப்பிள்ளைகள்லாம் அழிக்கப்படுகிறது. காரணம் என்ன? அப்போ நடுராத்திரி இரவு ஜெபம் மிக அவசியம். ஒவ்வொரு நாளும் இரவில் ஜெபிக்க வேண்டியது அவசியம். சீசருக்கு சொன்னால் 1 மணி நேரமாவது இரவில் ஜெபிக்கக்கூடாதுன்னு கேட்டார் விழுத்திருந்து. அப்போ நடுராத்திரியில் அவங்க விழுத்திருந்து ஜெபிக்காதனால எல்லா சீசர்களும் நிர்வாணமாய் சபையை விட்டு ஓடினாங்க. ஏசு பக்கத்தில் இருக்கிறாரு, ஆனால் அவங்க நிர்வாணமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? 1 மணி நேரம் ஜெபிக்கலை. அப்போது நம்முடைய சபை ஜெபத்தில் வல்லமையுள்ளலாம் மாறணும், ஜெபிப்பதில் மன்னனாக இருக்கணும். ஜெபம் வந்து ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி ஜெபத்திற்கு எந்த ஒரு பணம் தேவையில்லை. நாங்களாம் 72 10 பகல் 10 இரவு ஜெபத்தை நடத்துவோம். புரியுங்க? நிறைய பேர் கேட்பாங்க, தங்குவதற்கு இடம் இருக்குதானே, வாங்க தங்குவதற்கு இடம் கொடுக்குன்னு சொல்லி அழைத்துன்னு வந்து 10 இரவு ஜெபமானே எப்படி தங்குவார்? அவர் தூங்க முடியுமா? நாங்களே அங்கே ஸ்பாட்டில் நின்று இருக்கிறோம். அப்போ 10 இரவு காத்திருந்து ஜெபம் பண்ணினார்கள் அப்போஸ்தலர்கள். அப்போ தான் பரிசுத்த ஆவி 2ஆம் அதிகாரத்தில் இறங்குறார். 40 நாள் இயேசு தன்னுடைய பரமேறி பரலோகம் போகிறார். வாசிங்க அந்த வசனத்தை, அப்போஸ்தலர் 1 வசனத்தில் தான் வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அடுத்தது, அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே,
இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலையையும் அறிகிற உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்ப நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும் போது 5ஆம் வசனத்துல அவங்க ஜெபத்துக்காக பேசுகிறார். நீங்க காத்திருங்கள். அப்ப எல்லாம் என்ன பண்றாங்க? 120 பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப காத்திருக்கும் போது தான் ஆவியானவர் என்ன செய்யறாரு? அப்ப அவங்க காத்திருக்கும் சும்மா இருந்திருப்பாருங்களா? 10 நாள் காத்திருக்கணும். எப்படி காத்திருப்பாங்க? அவங்க ஜெபத்திலே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதான் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. அதுல அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எல்லாமே ஞானஸ்தானம் பெறணும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவிகளை ஞானஸ்தானம் பெற்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப மெதுவா வருது. ஏன்னா ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, புரியுங்களா? அந்த ஜலத்தினால் ஞானத்தை வச்சு தள்ள முடியாது. அதே நீ 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 19:2. போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பரிசுத்த ஆவி பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. பாருங்க, நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவி என்னன்னு இது வரைக்கும் தெரியல. பரிசுத்த ஆவி உள்ள வந்துட்டா ஜெப ஆவி தானா வந்துடும். புரியுங்களா? அவங்க எப்படி ஜெபிச்சாங்க? அப்போஸ்தலரை விட 10 பகல் 10 இரவு எப்படி ஜெபித்திருப்பாருங்கன்னா, அதே நீங்க பாருங்க. இன்னும் பரிசுத்த ஆவி 2ஆம் அதிகாரத்தில் இறங்கி வர போறாரு. அப்போ 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவி இறங்கி வரும்போது இவங்க எப்படி 10 நாள் ஜெபம் பண்ணினாங்கன்னா, ஆண்டவர் எப்படி அவங்க மேலே ஆவியை கொடுத்துட்டு போறாரு பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி என்ன செய்தாரு? ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு பூமியில மரித்து உயிர்த்தெழுந்து சீசர்கள் மத்தியில இறங்கி வராரு. புரியுங்களா? அவர்களுக்கு பரிசுத்த ஆவி இல்லை. ஏன்னா 3 வருஷம் சபையில் உட்கார்ந்தவங்களுக்கு யார் மேலே என்ன இல்லை? பரிசுத்த ஆவி இல்லை. இப்போதான் பரிசுத்த ஆவி என்ன பண்ணுறாரு? மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஆவியான இயேசு என்ன பண்ணுறா? அவங்க மேலே பரிசுத்த ஆவியை ஊதி பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு ஊதி பெற்றுக்கொண்டது தான் அந்த 10 நாள் என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ 10 நாள் பெற்ற பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மறுபடியும் அங்கே 4ஆம் வசனத்தில் 1:4 வாசிக்கும் போது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாரு. அதுக்காக காத்திருங்கள் 5ஆம் வசனம் சொல்றாரு. 2ஆம் அதிகாரத்துல 2 வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 2:2 அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிறது போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. வீடு முழுமையா நிரம்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்போ எல்லாருமே பரிசுத்த என்ன பண்ணிட்டாரு? பலமாக இறங்கிட்டாரு. அல்லேலூயா. இப்போ அவங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கு? ஆவியானவர் உங்க மேலே இறங்காமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணி பெற்றுக்கொண்டு இருக்கிற ஆவியை வச்சுக்கினே என்ன பண்ணுங்க? நேரத்தை ஆண்டருக்கு 1 மணி நேரமாவது ஜெபம்னு கேட்டார். ஆவியானவர் இறங்காததுக்கு முன்பாக சீசர்கள் கேட்டார் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினார். அதுக்கு பிறகு பாருங்க, ஆவி இறங்கின பிறகு 10 நாள் ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ உங்களால் ஏன் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா, 3 இரவு 3 பகல் இங்கே ஜெபம் பண்ண நடத்தினா நீங்கள் இந்த எல்லையை விட்டு போகாத இருப்பதுக்கு அப்படிப்பட்ட என்ன பண்ணணும்? டைம் ஒதுக்கி வரணுமா வரக்கூடாதா? கொரோனா வந்துச்சுன்னா தானே வந்துடுவோம். ஆனால் கொரோனா இல்லாத இருந்தால் வரமாட்டோம், நமக்கு நிறைய வேலை இருக்குதுங்க அப்படின்னுவோம். மறுபடியும் கொரோனா, இந்த கொரோனா காட்டிலும் மோசமான கொரோனாலாம் வச்சுருக்கிறார். ஏன் சொன்னால் கடைசி நாட்களில் மாத நோய்கள் பூமி எங்கே வரும்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும். பூமியிலே கார் பங்குனா கால் பங்கு
உள்ளவர்களை கொலை செய்யும்படியான கொலை செய்யும்படி அதிகாரம் அவைகளுக்கு இப்போ இந்த கொடுக்கப்பட்டது. 6-8 நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கால் பங்கனை எவ்வளோ? நம்முடைய இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதில் கால் பங்கு எவ்வளோமா? 35 கோடி மக்கள் என்ன செய்வாங்க? இந்த 4 விதத்தில் ஒன்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒன்று பட்டயத்தினாலும், அப்படின்னா என்னது? யுத்தத்தினாலே. பட்டயம் என்பது இந்த மாதிரி ஒரு பட்டயத்தினாலே யுத்தம் வந்து நிறைய பேர் மடிஞ்சு போயிடுவாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாரு? பஞ்சத்தினாலும். பஞ்சம் வரும், பயங்கரமான பஞ்சம் வரும். பால்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு 500 ரூபாய் லிட்டர் ஆகிடும். புரியுங்களா? அது நம்மளால் தாங்கவே முடியாது. அப்படி ஒரு காலம் வரும்போது நான் சம்பளம்லாம் பத்தாது. பத்துமா? பத்தவே பத்தாது. அப்போ பஞ்சத்தினாலும் சாவினாலும். சாவினா என்ன? பூமி மலை சரிந்து விடுது சாவி. சுனாமி என்பது ஒரு சாவி. புரியுங்களா? திடீர்னு வெட்டுக்கிளி வந்து என்ன பண்ணோம்? பயிரெல்லாம் சாப்பிட்டு போயிடும். திடீர்னு ஒரு புயல் காற்று வந்து இருக்கிற வாழை மரம்லாம் கிழவு வந்து கிடக்கும். புரியுதுங்களா? இப்படி எதிர்பார்க்காத திடீர்னு ஒரு மழை வந்து நம்ம நினைப்போம் இந்த தண்ணி இது வரைக்கும் வருமானு. புரியுதுங்களா? நாங்கள் ஒரு சர்ச்சில் போய் பார்த்தோம், அந்த தண்ணி இது வரைக்கும் வந்துட்டுருக்குது. அது சொல்கிறார் இது வரைக்கும் வந்ததே கிடையாதுங்க, எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த மழை வரும்போது வீடே நிரம்பிடும். புரியுங்களா? அப்போ அநேக அவங்களுடைய பொருள் எல்லாமே அழியும். சாவினாலே சொல்லியிருக்கிறார். திடீர்னு அக்னி பற்றி எரியும் கம்பெனி. திடீர்னு ஒரு இடத்தை பற்றி ஃபுல்லாக எரிஞ்சிட்டோம். ஏன்னா இது கடைசி நாளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவன் பேரே மரண தூதன், அவன் பாதாளத்தின் தூதன். அவன் எப்படி வந்து இந்த பூமியில் உலாவி கொண்டிருக்கிறான். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சில இடத்துல பஞ்சம் நடக்கிறது, சில இடத்துல யுத்தம் நடக்கிறது, பயங்கரமான யுத்தங்கள்லாம் நடக்கிறது உலகத்தை. அப்போல்லாம் யுத்தம் எப்படி நடக்கும்? நேருக்கு நேராக இராணுவத்தர் நேருக்கு நேராக யுத்தம் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் எப்படி நடக்குது? ஃபஸ்ட்டு சிவிலியனை தான் அடிக்கணும். பெரிய பெரிய பாம்பு போட்டு அழிச்சிட்றான். அது மாதிரி யுத்தம் ஆயிடுச்சு. எல்லாம் இன்டைரக்டாக ஃபயர் ஆயிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடைசி நாட்கள் இது நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக பாருங்கள், துஷ்ட மிருகங்களாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் என்ன வரும்? வாத நோய்கள், பயங்கரமான நோய்கள் வரும். யானை காய்ச்சல், 2 காய்ச்சல், அப்புறம் குரங்கு காய்ச்சல். இது மாதிரி தேவையில்லாத காய்ச்சல்கள்லாம் வரும்போது பயப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் நிமித்தமாக நீ என் பக்கத்தில் ஜெபம் பண்ணியிருந்தா நீ அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் வரும், ஆனால் என் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன். நீங்கள் ஜெபம் பண்ணாமல் சுவிசேஷத்தை போதிக்காமல் சும்மா வந்து போகிறதா இருந்தீங்கன்னா அழிவு வரும்போது தப்பிக்கவே முடியாது. புரியுங்களா? அந்த நேரத்துக்கு யாரையும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர். அவரே நமக்கு பட்சமாக இருந்தால் தான் செய்ய முடியும். அவர் நமக்கு விரோதமாக எழுப்பிட்டார்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. என் பிள்ளைகள் நான் அடைக்கலமாய் காத்துக்கொள்வேன்றார். எப்போ காத்துப்பார்? அவர் சித்தத்தை செய்யணும்ல. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் இருந்தால் கடினமாக இருக்கும். இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து முடிக்க போகிறோம். உபாகம் 5:5. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன கேட்கிறாருங்கன்னா பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்தில் நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவே நிற்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார். திறப்பின் வாயில நிற்கிறது வேற, இப்போ ஜனங்களுக்கு மத்தியில் ஜனங்களுக்கும் சபைக்கும் நடுவில் ஒருத்தர் நிற்கணும். அல்லேலூயா. அதான் சொல்ல பாருங்க, உங்களுக்கும் அப்புறம் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவே நின்று ஆண்டவரோடு பரிந்து பேசணும். ஆண்டவரே, அப்போ ஜனங்கள்லாம் அந்த அழிதெல்லாம் நம்ம பார்த்து சும்மா இருக்க முடியுமா? அழிவு வருவது யாரும் நிமித்தனா ஜெபிக்காதனால தான் இதெல்லாம் வேகமாக படிச்சுக்கும். அப்போ ஜெபம் எங்கே இருக்கிறதோ கர்த்தர் என்ன செய்வார்? அந்த அழிவை நிறுத்துவார். அல்லேலூயா. மோசே அப்படி தான் நின்னார். அழிவு ஒரு பக்கம் வருது, ஆனால் அழிக்காதபடிக்கு கர்த்தர் நிற்க வைக்கார். நம்ம நிற்கணும். 1 மணி நேரம் நீ நிற்கலை அப்படின்னா இது சொன்ன விஷயம் வந்து ஏதோ வந்து கதை கட்டிட்டு போகல. அல்லேலூயா. இது கட்டாமல் இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான விபத்து இருக்கிறது. அதுலேருந்து நீங்கள் தப்பனா உங்கள் ஜெப ஜீவன் பெருகணும். நீங்கள் ஜெபிக்கலைன்னா அதை பற்றி ஆண்டவருக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு அக்கறை இருக்குது, அதான் சொல்ல வைக்கிறார். எச்சரிப்பு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சொல்லணும்.
உன் முடிவு வருவதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், ஜெபத்தில் அதிகமாக இருக்கணும். உலக வேலையிலிருந்து உலக வேலையே செய்து கொண்டு இருக்கிறீங்க, அதில் 8 மணி நேரம் வேலை செய், 8 மணி நேரம் நீ படுத்து தூங்கு, 4 மணி நேரம் உன் பிள்ளையை கவனி, ஒரு 4 மணி நேரம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவ ஊழியரோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்போ அவர் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வரும். அல்லேலூயா. அப்போ யாராவது ஒருவருக்குள்ளே இந்த அபிஷேகம் இருக்கிற அது ஊழியர்களில் இருக்குது, அவரை கர்த்தர் இந்த சபைக்கு தாயாக தகப்பனாக உங்களை வைத்திருக்கிறார். புரியுங்க. நாங்கள் வருவோம் போயிடுவோம், புரியுதுங்களா? எங்கள் இப்போ வரோம், இதோட நாங்கள் எப்போ வரோன்னு எங்களுக்கு தெரியாது, புரியுங்களா? அடுத்த வாரம் நாங்கள் இன்னொரு சபைக்கு போயிடுறோம். இப்படி பல மாநிலங்களில் நாங்கள் என்ன பண்ணுறோம், மாவட்டங்களே பல மாநிலம் ஆண்டு கொண்டு போகிறேன். ஏன்னா வசனத்தை நிரப்பி வச்சிருக்கிறோம். பலவிதமான ஜெபங்களுடைய ஆவி எங்களுக்குள்ளே நிரப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் 40 நாள் நீங்கள் பட்னியாக இருந்து இங்கே ஜெபம் பண்ண சொன்னால் நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அல்லேலூயா. 40 நாள் பேச சொன்னால் பேசுறதுக்கு வல்லமை ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? 3 பகல் 3 இரவு ஜெபம் பண்ணுறதுக்கு ஆயத்தமா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இவ்வளோ வசனத்தை கேட்டுக்கிறீங்க, நல்ல கரங்களை உயர்த்தி காட்டுங்க. மறுபடியும் இந்த சபையில் ஒரு 72 மணி நேரம் எல்லா வேலையும் விட்டுட்டு தேவ சமூகத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் என்ன பண்ணுறோம், எல்லா வேலையும் எல்லாம் லீவ் போட்டுருங்க. அதனால் ஒரு நாள் லீவ் போகிறதுனால உன்னுடைய சம்பளத்தில் ஒரு பங்கு குறையாது, 10 மடங்கு ஆண்டவன் கொடுத்துருவார். அல்லேலூயா. அவருக்காக நீ ஓடினால் உனக்காக எல்லாவற்றையும் செய்திருவார். அவருக்காக உன் பிள்ளையை கொடுத்தா உன் குடும்பத்தையே பாதுகாப்பார். அவருக்காக நீ ஒரு 72 மணி நேரம் ஜெபம் பண்ணுற எஸ்தரை போல் வந்து ஜெபம் பண்ணால் 3 நாள் வயிற்றை கட்டி, புரியுதுங்களா, 3 நாள் தண்ணியை குடிச்சிக்கின்னு டீ சாப்பிட்டுக்கின்னு தேவ சமூகத்தில் தூக்கத்தை வெறுத்து தேவ பாத்திரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணால் இந்த ஆற்காடு மாவட்டத்திலேருந்து அநேக நல்ல காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. முடியாதது ஒன்றுமே இல்லை. அதுக்கு நம்ம சரீரம் போயிடுமேன்னு நினைக்காதீங்க. ஜெபிக்கும் போது சரீரம் பலனுள்ளதாக மாறுது. ஜெபிக்கும் போது உங்களுடைய வாக்கிங் போக தேவையில்லை. நீங்கள் பாஸ்டிங் இருந்தாவே உங்கள் சரீரத்தில் பிபிலாம் கரெக்டாக சென்ட்ரல் வந்து நின்றுடும், எலும்புலாம் உறுதியாகிடும். நற்செய்தி எலும்புகளை பலவீனமாக்கும் அப்படின்னு எழுதினார். நற்செய்தி உன் எலும்பெல்லாம் எப்படி இருக்கும், மறுபடியும் புது எலும்பாக மாறிடும். எவ்வளோ நற்செய்தி கேட்குறீங்களோ அவ்வளோ எலும்பு எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக மாறிடும். புரியுங்களா? இன்றைக்கி நாங்கள் 61 வயசு இருந்தால் கூட நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நற்செய்தி கேட்டு கேட்டு எலும்பு எப்படி இருக்குது, பலனோடு மாறிடுது. மறுபடியும் இன்னொரு பிறப்பு வந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா ஆவியனுடைய அபிஷேகம். அன்றைக்கி எலியாவுடைய எலும்பில் அபிஷேகத்தினால தான் செத்து போனோடைய எழுந்து நிற்கிறான் எலும்பு பட்டு. எலிசா செத்து எத்தனோ வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல ஒரு பிரேதத்தை போட்டால் அந்த எலும்பில் பட்ட மனுஷன் ஆயிடுச்சு, உயிரோடு எழுந்து நிற்கிறான். அப்போ நம்முடைய எலும்புகள் அபிஷேகம் பரவிடும். உன்னுடைய எலும்புக்குள்ள அபிஷேகம் இருக்கும். அதனால தான் உயிர் பெற்ற எலும்பு வேண்டும், உலர்ந்த எலும்புகளாக உயிர் பெற்று எழும்ப வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எலும்புக்குள்ள வசனம் இல்லாதனால, பரிசுத்தாவி இல்லாதனால இன்றைக்கி நிறைய பேர் எலும்பு உலர்ந்து போய் கிடக்குது. அல்லேலூயா. இப்போ வசனத்தை கேட்க கேட்க கேட்க, ஜெபிக்க 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 ஆவியனுடைய தன்னுடைய அபிஷேகத்தை உங்கள் மேலே அப்படியே அனல் மூட்டுவார். அந்த அபிஷேகம் மேலே இறங்கும் போது உங்களை கத்தி ஏற்று ஒருத்த குத்துனா கூட கத்தி உள்ளே போவாது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு உங்களுடைய அபிஷேகம் அதை தடுக்கும். புரியுதுங்களா? அதனால தான் ஸ்தேவான் மேலே கல் அடிக்கிறாங்க. அவன் மேலே நிறைவான அபிஷேகம் இருந்ததுனால. கல் அடிக்கிற நேரத்தில் யாரும் ஜெபம் பண்ணுவாங்களா? நம்ம நல்லா இருக்கும் போதே ஜெபம் பண்ண மாட்டேன்றோம். ஆனால் 4 பேர் கல்லுத்துக்கு அடித்தா அந்த நேரத்துக்கு இயேசுவே இவர்களை மன்னியும் ஜெபம் பண்ண முடியுமா? ஆனால் அபிஷேகம் நிறைந்தவங்க தான் அந்த வேலையை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ அபிஷேகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகம் ஜெபிக்கும் போது வரும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்க பாருங்க. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பரிசுத்த ஆவி பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றார். ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றார். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். வேகமாக பரிசுத்த இறங்கிட்டார். அல்லேலூயா.
பரிசுத்தாய் வந்த பிறகு ஜனங்க எப்படி சபை என்ன மாறிச்சு பாருங்க. வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி, உடனே அந்நிய பாஷை பேசுறாரு. எத்தனை பேர் இங்க அந்நிய பாஷை பேசுறீங்க? அவன்கிட்ட கரையில வைத்து காட்டுங்க. கொஞ்சம் பேர் தான். அல்லேலூயா. எல்லாமே அந்நிய பாஷை பேச ஆகணும். எல்லாருமே உங்க மேல கைகளை வச்சு ஜெபம் பண்ண தான் நாங்க வந்தோம். ஆனா நமக்கு அந்த மாதிரி இரவு ஜெபம் கிடைக்கல. அல்லேலூயா. எல்லாம் பகல் ஜெபமா இருந்தனால ஐயா அவர்கள் அடுத்த முறை வைப்பாரு. அப்போ எல்லாருமே கை வச்சு என்ன பண்ணுவோம்? முழங்கால படிக்கிட்டு துள்ள ஆரம்பிச்சிடுவீங்க. அபிஷேகம் உங்க மேல இறங்கி இருக்கும். அடுத்தது வாசிங்க. அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். தீர்க்க தரிசனமே சொல்ல ஆரம்பிச்சிருங்க சபை. அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேரா இருந்தார்கள். அல்லேலூயா. 12 பேர் இருந்தாங்க. அங்க 12 பேரும் அபிஷேகத்தை பெற்றுக்கினாங்க. அல்லேலூயா. அவங்க ஞானஸ்நானம் பெற்று பல நாள் ஆயும் அபிஷேகம் இல்லாத இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் அபிஷேகம் இல்லாத இருக்கிறவங்க கடைசி நாட்களிலே இப்படி ஒரு ஜெபத்தை நடத்தும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, இரவு பகல் நடத்தும் போது அதுக்குள்ளே வாங்க. நாங்கள் நாக்பூரில் போய் 72 hours ப்ரேயர் வச்சோம். புரியுங்களா? முழு சபையும் அபிஷேகத்தை பெற்றுக்கினாங்க. 72 மணி நேரம், 72 hours. புரியுங்களா? இந்த தேசத்தில் நம்முடைய இந்தியா தேசத்துடைய மைய பகுதி நாக்பூர் தான். அங்கே தேவனுடைய பிள்ளையை ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டு கொண்டு போய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சென்னையிலேருந்து கொண்டு போய் வைத்து அவர் இரவும் பகல் அங்கே ஜெபிக்கிறதுனால நாங்கள் அங்கே போவோம். வருஷத்துக்கு ஒரு முறை அக்டோபர் மாதத்தில் போய் 72 மணி நேரம் ஜெபத்தை நடத்திட்டு வருவோம். இன்றைக்கி அந்த சபை அவ்வளோ வேகமாக வளர்கிறது. காரணம் என்ன? எல்லாமே அபிஷேகம் பெற்றுக்கிறாங்க. எல்லாமே அந்த மேய்ப்பினோடு அவர் இப்படி கை காட்டினா அப்படியே எல்லாம் சார்ந்து இப்படி வராங்க, இப்படி கை காட்டினா அப்படியே சார்ந்த சபை கூடயே வருது. அந்த அளவுக்கு சபை வளர்ந்துருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் தான் நீங்கள் ஒத்துழைக்க முடியும் மேய்ப்பரோட நீங்கள் என்ன பண்ணீங்க? தோல் கொடுப்பீங்க. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, சீசர்கள் தோல் கொடுக்காத வரைக்கும் ஆண்டு வேதனைப்பட்டார். ஆனால் சீசர்கள் மேல் அபிஷேகம் இறங்கின பிறகு இயேசு பரமேறி போயிட்டு சீசர் கையில் கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு குறித்த காலம் வரைக்கும் தான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க இப்போ உங்கள் மேய்ப்பர்கள். அதுக்கு பிறகு பாருங்கள், நீங்களே தானாக வில்லேஜாக பண்ணுங்க, குரூப்பாக போவீங்க. நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு நாள் போனால் போதும், மாதம் ஃபுல்லாக இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு வில்லேஜில் கிராமத்தில் இயேசு பற்றி உங்களால் முடிஞ்ச சத்தியத்தை சொல்லுங்கள். இயேசு நல்லவர்னு சொன்னாவே போதும், இயேசு ரட்சகன்னு சொன்னால் போதும், அவருடைய நாங்கள் பெற்றுக்கொண்ட வந்திருங்க சொன்னால் போதும். உங்கள் சாட்சி சொன்னாவே அவங்க மனம் திரும்புவாங்க. இன்றைக்கி அவ்வளோ பேர் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் எல்லாம் ஜெபம் பண்ணலாம் இந்த பட்டணத்துக்காக. முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி கொஞ்ச நேரம் நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஆற்காடு பட்டணம், ஆண்டவரே இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துக்காக, இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள், ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நீங்களே வாயை திறந்து ஒரு நிமிடம் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாம் பாக்கெட்டில் கை வைக்காதீங்க, எல்லாம் மேலே கரங்களை ஊற்றுங்க. அதனால் ஆண்டவர் கிடையாது, கரத்தை உயர்த்தி நீங்கள் ஆண்டவருக்கு 2 கரங்களை உயர்த்திறீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு அடிமை ஆகிட்டீங்க. ஆண்டவருக்கு அடிமை தான். மேலே தூக்கி, ஆண்டவரே நான் ஒன்றையும் இல்லைப்பா, நீர் எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, நீர் எனக்கு தயவு காட்டுங்கப்பா, எங்கள் பட்டணத்துக்காக, இந்த மாவட்டத்துக்காக, இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் சுற்றி இருக்கிற எல்லா மக்கள், ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நாங்கள் திறப்பின் வாயிலை நிற்கிறோம். ஆண்டவரே ஒரு நிமிடம் நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய மனம் இருக்கும், உம்முடைய இரக்கத்தினாலே எங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுமையாக இயேசுக்கு சொந்தமாய் மாற வேண்டும், இயேசுக்கு சொந்தமாய் மாற வேண்டும், இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே இந்த 3 நாள் ஜெபத்தில் ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நாங்கள் வீட்டை விட்டு, வேலையை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நாங்கள் வந்தோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே நீர் எங்களை கொண்டு வந்தீர். ஆண்டவரே எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது நீங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார், உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துகிறார், உங்களுடைய கர்ப்பத்தின் கடையை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்தித்து நிறைவேற்றுவார். வேலை இல்லாதவருக்கு வேலை பாக்கியத்தை தருவார். நீங்கள் தேசத்துக்காய் நிற்கும் போது, பட்டணத்துக்காய் நிற்கும் போது, மாநிலங்களுக்காய் நிற்கும் போது, மாவட்டங்களுக்காய் நிற்கும் போது, தாசலுக்காய் நிற்கும் போது கர்த்தர் உன் சிறைப்பை மாற்றி விடுவார். கர்த்தர் உன்னை சிறைப்பை மாற்றி உன் தேவைகளை சந்திப்பார். உன் கோர்ட்டு கேஸ் நிர்மூலமாக்கப்படும். கர்த்தர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுவார். உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக இறங்கி வருவார். உன் தேவைகளுக்காக, உன்னுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் பூர்த்தி பண்ணுவார். உனக்கு வேலை விஷயத்தில் சம்பளம் குறைவாக மாற்றி அமைப்பார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உனக்கு வீடு இல்லாது இருக்கலாம், ஒரு நல்ல வீட்டை கொடுப்பார். கர்த்தர் வீட்டை கட்டாரால் கட்டுகிற பிரியாசு விருதா. நீ ஆண்டவருக்காய் நில்,
கர்த்தர் உனக்காக நிற்பார். நீ ஆண்டவருக்காய் ஓடு, கர்த்தர் உனக்காய் வருவார். கர்த்தருக்காக நீ நிற்கிறவர்கள் ஒரு நாளும் வெறுமையா போனதே கிடையாது. கர்த்தர் அவர்களை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர். ரபாலா ஷக்கா ராதனா எல்லா வாயை திறந்து ஒரு அந்நிய பாஷை பேசி நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த 3 நாள் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய மகிமையின் ஆவியானவர் என் மேல் இறங்கி வாங்க. ரபாலா ஷக்கா ரதனிகரபா இக்கரதனிகரபா. ஆலே லூயா, ஆலே லூயா, ஆலே லூயா. நன்றி 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 அப்பா. ஒவ்வொரு மேலும் உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஒரு அக்னி அபிஷேகம், ஒரு பரிசுத்தனுடைய அபிஷேகம், ஒரு ஜெப ஆவியின் அபிஷேகம், ஒரு விண்ணப்பத்தின் ஆவி அபிஷேகம், ஒரு மன்றாடி ஜெபிக்கிற அபிஷேகம். ஒவ்வொரு தொடுவீர். தொடுக தொடுக தொடுக. கட்டுகள் உடைவதா, கட்டுகள் உடைவதா. ஆண்டவரே உதவி செய்யுங்க. மன்றாடி ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுவீங்க, ஊற்றுங்க ஊற்றுங்க. ஒவ்வொரு மேலே ஊற்றுங்க. சிறு பிள்ளைகள் மேலே ஊற்றுங்க, முதியோர் மேலே ஊற்றுங்க, வாலிப பிள்ளைகள் மேலே ஊற்றுங்க, உடைய பிள்ளைகள் மேலே ஊற்றுங்க. ஆண்டவரே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஊற்றுங்க. இந்த 3ஆம் நாள் ஒரு வித்தியாசமான நாள். என் பிள்ளைகள் வெறுமையா போகக்கூடாது. நிறைவான ஒரு ஆசீர்வாதம், நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பிளஸிங் பண்ணுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி வந்தவர்கள் அப்பா. இவர்கள் வெறுமையா நீ அனுப்பாதிருக்கிறப்பா. ஒவ்வொரையும் ஒரு ஆசீர்வாதத்தை நிரப்பி இந்த சபையை நடத்துகிற ஐயாவையும் துணைவியார் பிள்ளைகளை யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நாங்கள் சேர்ந்து 1 நாள் 3 நாள் ஜெபித்ததனாலே இந்த பட்டணத்துக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாக்கி தந்திருக்கிறீர். ஆற்காடு மாவட்டம் முழுமையாக இயேசு சொந்தமாக மாறட்டும். ராணிப்பட்டம் முழுமையாக இந்த மாவட்டத்தில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எல்லா பகுதியிலும் தெளிக்கணும் ஆண்டவரே. எல்லா மக்களும் மனந்திரும்பி ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. மறுபடியும் கூடுமானால் மறுபடியும் 72 மணி நேரம் பாரத்தோடு பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்றி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு பேராக ஆசீர்வதிங்க. சரீர ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், தனிப்பட்ட ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், வேலையின் ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே. கர்த்தர் உனக்காக சொல்லுகிறார், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போக. ரபாலா ஷக்கா ரதனிகா ரபா இக்கரதனிகா ரபா. ஆலே லூயா, ஆலே லூயா, ஆலே லூயா, ஆலே லூயா, ஆலே லூயா. ரபாலா ரபாலா தெரகலா வரதனிகா ரபா. எல்லாம் அன்னை பாசின பேசி ஆண்டவர் கைத்தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தருடைய மகிமையை ஆவியானவர் உலாவிக்குறார். உங்க மத்தியில் இறங்கி இருக்கிறார். உன்னை தேடி வந்திருக்கிறார். உனக்காக வந்தார். உன்னை தொடுவதற்காக. உன் கட்டுகள் உடைகிறது. உன் வியாதி, உன் நோய்கள் உன் சரீரத்தை விட்டு உன்னை விட்டு விலகி போகிறது, விலகி போகிறது. இனி வியாதி காண மாட்டாய், இனி வாதை நோயில் காண மாட்டாய். கர்த்தர் உனக்காக எல்லா சேவைகளும் செய்வார். ரபா ராலா ஷக்கா ராதனிகா ரபா. ஆண்டவரே இந்த சபையை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்காக நாங்கள் வாழணும், உமக்காக ஓடணும். எங்களுக்கு அப்படிப்பட்ட கால்களை மான்கால்களாக மாற்றுவீராக. எங்கள் கால்களை மான்கால்களை மாற்றுவீராக. எங்கள் சரீரத்தை காண்டாமரத்து ஒத்த பலனை தருவீராக. ஆண்டவரே உமக்காக எழுமணும். இந்த பட்டணத்தை கலக்கவர் இங்கே வந்து விட்டார்கள் சொல்லத்தக்க அப்படிப்பட்ட சீசர்களையும் ஜாமக்காரர்களையும் யுத்த வீரர்களையும் இந்த சபையில உருவாக்கி ஆண்டவரே அநேகர்களுக்கு ஆசீர்வாதம் ஊற்றாக வைங்கப்பா. ஒரு நதியாக வையும், ஒரு நதியாக வைத்து ஆசீர்வதிக்கிறப்பா. ரபாலா ஷக்கா ரதேனிகா ரபா. தேவ மகிமை ஒவ்வொரு இருதயத்தை தொட்டிருக்கிறது, ஒவ்வொரு சரீரத்தை தொட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளுகிற வியாதி உங்களை விட்டு போயிருக்கிறது. உங்கள் நோய்கள் உங்களை விட்டு போயிருக்கிறது. உங்களை தரித்திரம் உங்களை விட்டு போயிருக்கிறது. உங்கள் சாபத்தின் கட்டு அடிக்கப்பட்டிருக்கிறது. நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். இந்த 3ஆம் நாள் நீங்கள் வெறுமையா போவதில்லை. கர்த்தர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறார். ரபாலா ஷக்கா லாதே ரீகா ரபா. நன்றி உள்ளத்தோடுமை சோத்திருக்கிறோம். நன்றி உள்ளத்தோடுமை சோத்திருக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பேர் பராக சிறு குழந்தை மேல் உங்களுடைய கரம் வைத்ததுக்காக நன்றி அப்பா. பிற்காலையில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நல்ல ஊழியக்காரனாக, தீர்க்க தரிசிகளாக, இந்த பட்டணத்துக்கு மருத்துவர்களாக, கலெக்டராக எழுப்பத்தக்க உதவி செய்யுங்க. இந்த சபையிலிருந்து நீதிபதிகள் எழுப்பணும், அநேக டாக்டர்கள் எழுப்பணும், இந்த சபையிலிருந்து கலெக்டர்கள் எழுப்பணும்,
தீர்க்க தரிசிகள் பாஸ்டர்கள் எழுபடும். ரபாலா ஷக்கலா தரகா லபாரா இக்கராது நிகரபா. நன்றி உள்ளத்தோடுமே சோத்திருக்கிறோம். மகிமையின் ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களை பேர் பெற ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனியை உருவாக்கி தருவீராக. ஆண்டவரே, செத்து போன கர்ப்பம் உயிரடைவதாக. ரிக்காலா பாலா ஷக்கலகாரபா. எல்லா கேன்சர் வியாதிகள் முற்றிலும் அழிக்கப்படுவதாக இப்பொழுது உதவி செய்யுங்கப்பா. தரித்திரம் வீட்டை விட்டு வெளியேறுவதாக. ஆண்டவரே, கடன் பாரங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீயோ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்ற வாக்கு தத்துவம் இந்த சபைக்கு நிறைவேற்றி தருவீரால். ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. ஞானமுள்ள பிள்ளைகளை எழுப்புங்க. படிப்பு அறிவில்லாதவர்கள் முதல் ரேங்க் வருவதுக்கு உதவி செய்யுங்கப்பா. படித்து முன்னேறத்துக்கூடிய கிருபை தாங்கப்பா. நீர் அப்படி செய்ய போதுக்காக நன்றி ஆண்டவரே. அநேக நாளாக நீங்கள் வர வேண்டிய பணத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் அந்த பணத்தை மறுபடியும் உங்க வீட்டுக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கொடுத்தவர் மறுபடியும் திருப்பி தருவுக்கு போகிறார். ஹல்லேலூயா. ரைபாலா ஷக்கா லகாரபா. உங்களுடைய மூளை பகுதியிலே சிலருக்கு பலவீனமா வந்திருக்கிறீங்க. மூளையில இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் அறுத்து எடுக்கிறார். ரபா ரபாலா ஷக்கா ரபா. வயிற்று பகுதியிலே கிட்னி பகுதியிலே இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் அறுத்து எடுக்கிறார். உனக்கு கர்த்தர் மூளை காய்ச்சிலிருந்து அந்த வியாதியை நீக்கி போடுகிறார். ஆண்டவர், இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகனே, மகளை உன்னை தொடுகிறது. கர்த்தரே ஆவியானவர், அவரே பொறுப்பெடுத்து வழி நடத்தினார். இந்த 3 நாள் மீட்டிங் ஆசீர்வதித்துக்காய் நாம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படும். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.